ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலசை இப்ராஹிம். நம்மளோட எஃப்எஸ்எட் V3 பைக் வாங்கி 7 வருஷம் ஆச்சு. நம்ம ஃப்ரெண்டு கடையில் நம்ம பைக்கை ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக ஃபுல் வீடியோவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஃப்எஸ்எட் பைக்கை கம்ப்ளீட்டாக பிரித்தாச்சு. ஸ்விங்காக முதற்கொண்டு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ டேங்க் கவர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கு. ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். அப்படி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயினாக பேக் டயர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போலோ ஆல்ஃபா S1 மாடல். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மாடல் தான். லாஸ்ட் டைம் மாற்றி அப்ராக்சிமேட்டாக 21,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் மாற்றிருக்கேன். அது விதமாக நம்ம எஃப்எஸ்எட்டோட ஸ்விங்காம், இதில் வந்து ஸ்விங்காம் புஷ் வரும், மெட்டல் புஷ். அது வந்து ஃபுல்லாமே தேஞ்சிருந்துச்சு. அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதையும் நம்ம மாற்ற போகிறோம். அண்டு கவர் மாற்ற போகிறோம். கவர்ஸ் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ண வச்சுருக்கோம். மெயினாக அழுக்கிறது பார்த்தோம்னா செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்ற போகிறோம். செயின் ஸ்ப்ராக்கெட் பேரிங் இதெல்லாமே மாற்ற போகிறோம். அண்டு நம்மளோட வண்டி எஃப்ஐ இன்ஜின். ஸோ எஃப்ஐ சிஸ்டம் வந்து ஃபுல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணுறோம். ஃபியூல் இன்ஜெக்டர், த்ராட்டில் பாடி எல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணுறோம். அண்டு டேங்க் எல்லாமே கழட்டி தனியாக சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே தூசியாக இருந்துச்சு. இதோட ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம எல்லாமே கழட்டி தனித்தனியாக சர்வீஸ் கொடுத்து இப்போ வந்து இங்கேருந்து நிற்கிது. அடுத்து ஒவ்வொரு சர்வீஸாக பார்ப்பாங்க. இந்த சர்வீஸில் நம்ம கிராஷ் கார்டையும் அப்கிரேட் பண்ண போகிறோம். நார்மலாக ஸ்டாக்ல இருந்ததை எடுத்துகிட்டு வேறு மாடல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ சர்வீஸில் முடிச்சு இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம வண்டி ஸ்பீடோமீட்டர் ரெக்கார்ட் போய் பார்த்தோம்னா 36,500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நான் இன்ஜின் ஆயில் வந்து 36,000 மாற்றணும். ஸோ இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்டர் எல்லாமே அந்த டயத்தில் மாற்றிட்டேன். ஸோ மற்ற செக்கப் எல்லாமே இப்போ பண்ணிடலாம். ஸோ சைட்லேருந்து பார்த்தோம்னா ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக இது மாதிரி க்ளீன் பண்ணுறது நம்ம வண்டிக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து டிஸ்க்கு கேலிப்பர். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் மாற்ற போகிறோம். டிஸ்க்கு பேடு மாற்றிட்டு டிஸ்க் ஆயில் வந்து இந்த தடவை நம்ம டாப்அப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறோம். ஸோ பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம எல்லா ஆயிலும் வெளியே எடுத்துகிட்டு புது ஆயிலை கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக மாற்ற போகிறோம். நம்ம வண்டிக்கு மாற்ற வேண்டிய பார்ட்ஸ், டயர் ரிம்மில் மாட்டி வச்சாச்சு. செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தோம்னா நான் ரோலானில் பிராஸ் கிட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த செயின் வந்து கோல்டன் கலரில் வரும். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். க்ளீன் பண்ணுறதுக்கு WD-40 வாங்கியிருக்கு. அண்டு செயின் ஸ்ப்ராக்கெட் பேரிங் SKF பிராண்டில் கிடச்சிச்சு. அண்டு ஃபோர்க் ரேசர் செட் அசம்பிளி ஃபுல் கிட் வாங்கிட்டேன். அண்டு டிஸ்க் ஆயில் வாங்கியிருக்கு. கிரீஸ் பேக். இதுதான் வந்து நம்மளோட ஸ்டே புஷ், ஸ்விங்காம் ஸ்டே புஷ் வாங்கியிருக்கேன். நம்ம இந்த ஸ்டே புஷ் ரேசர் செட் எல்லாமே ஓய்வு ப்ராடக்ட் வாங்கிட்டோம். இதில் வந்து கர்ஸ் ரப்பர் வீலில் வரும், பேக் வீலில், அதுவும் வாங்கியிருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லா பொருளுமே வந்து நம்ம ஷோரூம் வாங்கியிருக்கோம். செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் வெளியே வாங்கியிருக்கு. அண்ட் டயர் வெளியே மாற்றிருக்கு. ஸோ ஃபுல் சர்வீஸ் அடுத்தது பார்க்கும்போது ஓனாக காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு ஒர்க் ஷாப்பை தான் வண்டி விட்ருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு கடை வச்சுருந்தாப்புல. அதனால கொஞ்சம் லீவ் ஆயிடுச்சு. திரும்ப ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாப்புல. நம்ம வந்து இங்கே வந்து திரும்ப வண்டி விட்ருக்கோம். நிறைய வண்டி சர்வீஸில் நிற்கிது, வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வண்டியை உள்ளே ஏற்றி விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஒவ்வொரு சர்வீஸாக பார்ப்போம் வாங்க. நம்ம வீலில் வர புஷ் கிட்ட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீசல் வச்சு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வீல் ஆக்சிலையும் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாட்டலாம். கிராஸ் கிட் தான் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேரிங் இறுக்கிட்டு இருக்காங்க. கர்ஸ் ரப்பரை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதையும் வந்து பீரியடிக் சர்வீஸில் வந்து மாற்றிடுறது நல்லது. செயின் ஸ்ப்ராக்கெட், பேக் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து மாட்டிகிட்டு மாட்டிருக்காங்க. ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிஸ்க் பேடு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வண்டியில் இப்போ ஃபோர்க் வேலை, ஃபோர்க் ரெண்டு பிரிச்சாச்சு. ஃபோர்க் ரெசர் செட்டை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபோர்க் ரேசர் செட்டை மாட்டுறதுக்கு இது மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணால் பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொல்லி இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் டூல் யூஸ் பண்ணி ஃபோர்க் ரேசர் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
ஸோ இதை டைட் பண்ண அந்த கீழே உள்ள கிட்டும் மேலே உள்ள கிட்டும் போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது அதில். இப்போ ஃபோர்க் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கழட்டி விட்ருக்கு. இது வந்து நம்ம புது ஆயில் வந்து கரெக்டாக 350 ml ஊற்றணும். நம்ம இஃப்செட் V3க்கு ஃபோர்க் ஆயில் கெப்பாசிட்டி 350 ml. நம்ம ஃபோர்க் ஆயில் பார்த்தோம்னா யமஹா பிராண்ட்லேயே வாங்கியிருந்தோம், யமஹா லூப்லேயே வந்துடுது. இது பார்த்தோம்னா நமக்கு 500 ml இருக்குது. ஆனால் நம்ம ஊற்ற வேண்டிய கெப்பாசிட்டி 350 ml தான். இப்போ பார்த்தோம்னா நம்ம வண்டியில் ஃபியூவல் டேங்கை ஃபுல்லாமே எடுத்துட்டாங்க. ஃபியூவல் பம்ப்பு, இன்ஜெக்டர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறாங்க அடுத்த ஸ்டெப்பாக. நம்ம வண்டியோட ஃபியூவல் பம்ப் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வண்டியோட ஃபியூவல் பம்ப். நம்ம வண்டியில் த்ராட்டில் பாடியை ஃபுல்லாக கழட்டியாச்சு. உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. கார்பன் டெபாசிட்லாம் நிறையா இருக்குது. இதுதான் த்ராட்டில் பாடி. ஃபியூல் இன்ஜெக்டர்லேயும் பார்த்தோம்னா நிறையவே டஸ்ட்டாக இருக்குது. அது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பீரியாடிக் சர்வீஸில் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி போடுறது ரொம்பவே நல்லது. இப்போ சென்சார் வண்டியை பொறுத்தளவு இது எல்லாமே க்ளீன் பண்ணி போடணும். ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல. இதை பார்த்து செக் பண்ணி க்ளீன் பண்ணி போடணும். நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படின்னு காட்டுறேன். இதுதான் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர். பார்த்தா நம்ம போல்ட்டு இருக்குது. இதை ஒன்றும் ரிமூவ் பண்ணல. இந்த இடத்துலையுமே ரொம்ப கார்பன் எல்லாமே டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ அழுக்கு நிறையவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போடணும். இப்போ நம்ம த்ராட்டில் பாடியை பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. உள்ள கார்பன்லாம் எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி போட்டால் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலி நம்ம வண்டியை எல்லாத்தையும் ரீஃபிக்ஸ் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அவுட்ரு ஃபேரிங் கவர்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. காமிச்சிட்டு எல்லாத்தையும் மாட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக்கை காட்டுறேன். நம்ம ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ணலை. எக்ஸ்ட்ரா பம்பர் மட்டும் வாங்கியிருந்தோம், கிராஸ் கார்டு. ஸோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணோம். நம்மளோட ஒன் ஆஃப் த ஆசை கிராஸ் கார்டு. ஸோ நம்ம வண்டிக்கு கிராஸ் கார்டு மாட்டியாச்சு. இன்னும் சின்ன சின்ன டச்சப் எல்லாம் நம்ம நாளைக்கு வண்டி ரோட்டில் இறக்கிடலாம். வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலி நம்ம வண்டி இன்றைக்கி டெலிவரி எடுக்க போகிறோம். நம்ம ஃபுல் சர்வீஸை முடிச்சுட்டு இன்றைக்கி வண்டி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ சும்மா ஒரு பேருக்காக மூடி வச்சுருக்கேன். என்னென்ன வண்டியில் பண்ணிக்கோங்கிறத ஓனாக பார்ப்போம். ஃபஸ்ட் வண்டி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம வண்டியோட அவுட்லுக். நம்ம வண்டியில் என்னென்ன பார்ட்ஸ் மாற்றிருக்கோம்னா, இந்த கிராஸ் கார்டு மாட்டியிருக்கோம், பேக் டயர் அப்போலோ ஆல்ஃபா S1 அண்ட் செயின் ஸ்பைட் பார்த்தோம்னா ரோலான் பிராஸ் கிட் போட்டிருக்கோம். ஃப்ரண்டில் அப்படி பார்த்தோம்னா 2 ஃபோர்க்குக்கும் ஃபோர்க் ஆயில் மாற்றியாச்சு. அண்டு ஃபோர்க் ரேசர் செட், பால் செட் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. அண்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணியிருக்கு. பெட்ரோல் டேங்கை பொறுத்தளவு பெட்ரோல் பம்ப் எல்லாத்தையும் கலட்டி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போட்டிருக்கு. அண்டு பெட்ரோல் ஃபில்ட்ரு வந்து புதுசாகவே போட்டிருக்கோம். பெட்ரோல் ஃபில்டரை ஸ்பேர் வாங்கி மாற்றியாச்சு. அண்டு வண்டி ஃபுல்லாமே டஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரித்து வேலை பார்த்துருக்கோம். நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வண்டியை கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துருக்கோம். இந்த தடவை நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஒரு சின்ன டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு வந்துடுவோம். வண்டி இந்த தடவை நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு கடை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம எட்டயபுரத்துலேருந்து பிதப்பரம் ரோட்டில் இருக்குது. SR சிக்கன் கடைக்கு பக்கத்தில். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் சப்போர்ட் தேவைப்பட்டால் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு வந்தோம். வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணி சர்வீஸ் பண்ணிடலாம். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இலசி பிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.